Hi guys, welcome to Kenna Financials. இன்னைக்கு வந்து 19th December இன்னைக்கு BankNifty என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ இதான் வந்து இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று அனாலிசிஸ் படி நமக்கு வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் பிரேக் அவுட் கொடுத்தா நம்மளோட பை பண்ண போகிறோம். அதுவே பிரேக் கீழே கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்புறம் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எப்படி ரேஞ்சில் வந்து ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ப்ரைஸ் வந்து சப்போர்ட் ஏரியாவில் ரீச் ஆனோடனே நம்ம வந்து பை பண்ணுவோம் வித் லிமிடெட் ஸ்டாப் லாஸ். ஒரு 30 to 40க்குள்ளே ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம வந்து சப்போர்ட்டில் வந்து பை பண்ணுவோம். சரிங்களா? அதே வந்து ரெசிஸ்டன்ஸில் ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸை செல் பண்ணிட்டு 20 to 30 ஆப்ஷன்ஸில் வந்து 20 to 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் நம்ம வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளால் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ண முடியும். ஸோ அப்படி பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிச்சு. அது எப்படி நம்ம பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா மார்க்கெட் மார்னிங் இன்னைக்கு கீழே வந்து ஈஸியாக வர ஆரம்பிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு 4300 வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு. ஸோ எது சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில். ஸோ இந்த க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி முடிஞ்சு பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கேண்டில் தான் நமக்கு ஐடியலாக சப்போர்ட். ஸோ ப்ராபப்ளி நம்மளோட என்ட்ரி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராபப்ளி என்ட்ரி இங்கே தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டாப்லாஸ் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சோட லோயரில் இருக்கும். சரிங்களா? நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 43,409 இந்த லைன் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டீசெண்டாக ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ்குள்ளே நம்ம ஆப்ஷன்ஸில் ஈஸியாக வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க முடியும். சரிங்களா? சின்ஸ் இட்ஸ் ரேஞ்ச் மார்க்கெட் நம்மளோட டார்கெட் இது வரைக்கும் தான் இருக்கும். இதுக்கு மேலே பிரேக் அவுட் நடக்கும் அப்படின்னு நம்மளால் ஷார்ட்டாக சொல்ல முடியாது. மேபி நீங்கள் ட்ரையல் பண்ணிக்கலாம். ட்ரையல் பண்ணிட்டாலும் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகலைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு மினிமம் லெவல் ஆஃப் ப்ராஃபிட்டில் வெளியே வர முடியும். சரிங்களா? ஸோ ட்ரையல் பண்ணலைன்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1.5 வந்து நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. அதனால் இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் வர்றது ஈஸி. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது இந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு சக்ஸஸாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் செட் ஆஃப் ட்ரேட் நம்ம எடுப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நெக்ஸ்ட் செட் ஆஃப் ட்ரேட் நம்மளால் எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 43,400 நீங்கள் செல் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு மேலே தான் நம்மளால் ஸ்டாப் வைக்க முடியும். அதாவது இந்த ரீசன் லோ ஹைக்கு மேலே தான் நம்மளால் ஸ்டாப் வைக்க முடியும். நம்மளோட டார்கெட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரேஞ்சோட லோயருக்கு வரணும். பட் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஷார்ட்டாக சொல்ல முடியாது மார்க்கெட் கீழே வரும் வராதுன்னு சொல்லிட்டு. மேபி நம்மளோட ஸ்டாப்பை வந்து நம்ம ட்ரையல் பண்ணிட்டு போகிறனால நம்மளால் ஈஸியாக இவ்வளோ தூரம் மார்க்கெட் போகும்னு சொல்லிட்டு நம்மளால் அசியூம் பண்ண முடியும். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது இந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு இன்னும் ஆக்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ். ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,500க்கு மேலே வரும். ஸோ நாளைக்கு கேப் அப் ஆச்சுன்னா இந்த ஸ்டாப் ஹிட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் நாளைக்கு 4300 வர வரைக்கும் நம்ம ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து 2 டைப் ஆஃப் பொசிஷன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ ஒன்று வந்து இன்ட்ராடேலே நம்ம முடிச்சிடுறது. நெக்ஸ்ட் செட் ஆஃப் பொசிஷன்ஸ் நம்ம பார்க்க மாட்டோம். இப்போ கடைசியாக நம்ம பார்த்த பொசிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆகலையா, ஸ்டாப் லாஸும் அச்சீவ் ஆகலை. ஸோ அதனால் நம்ம ப்ராபப்ளி கேரி ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேயில் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதான் வந்து இன்றைக்கி இன்ட்ராடேக்கான லாஜிக். நாளைக்கு பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ ப்ராபப்ளி இந்த ஏரியா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்னு சொல்லலாம். அந்த ரேஞ்சில் வந்து அசனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய டைப் ஆஃப் பேட்டர்ன் இதை வந்து நம்ம டினோட் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து நீங்கள் எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இது வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இதை உடச்சிச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் மேலே போகும் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இன்னொரு செட் ஆஃப் ட்ரேடர்ஸ் எப்படி இதை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன். ஸோ மார்க்கெட் ப்ராபப்ளி வந்து நமக்கு இங்கேருந்து இங்கே போயிடுச்சு, மறுபடியும் இங்கே வந்துட்டு இங்கே மறுபடியும் ஹிட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே பிரேக் அவுட் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எனிவே நமக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே நோட் பண்ணுற முக்கியமான லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 43,450க்கு மேலே மார்க்கெட் போகணும். சரிங்களா? டவுன் சைடுக்கு வந்து நமக்கு 43,250 கீழே வரணும். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டை வந்து டிசைட் பண்ணுற ஃபேக்டர். ஸோ இந்த லெவல்ஸ்க்கு மேலே தான் வந்து மார்க்கெட் பர்ஃபெக்டாக ட்ரேட் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் நாளைக்கு வந்து 43,450க்கு மேலே மறுபடியும் மார்க்கெட் போயிடுச்சுன்ற பட்சத்தில் ஒரு நல்ல ஸ்ட்ராங் க்ளோஸ் இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அட்டம்ப்ட் வந்து எங்கே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,600 வரைக்கும் மறுபடியும் மார்க்கெட் வரும். ஸோ ஒன்ஸ் 43,450 உடச்சிருச்சுன்ற பட்சத்தில் 43,600 வரைக்கும் மார்க்கெட் வரும். 1,600 பிரேக் ஆகிடுச்சுன்ற பட்சத்தில் நமக்கு 43,800 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டவுன் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் நமக்கு வந்து இருக்கிற ஒரே லெவல் பார்த்தீங்கன்னா 43,300 to 43,250. ஸோ 43,250 வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஆர் 240 இந்த ரேஞ்சை கன்சிடர் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகிடுச்சுன்ற பட்சத்தில் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செல் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட் டச்சாக பிஹேவ் ஆகும். ஸோ ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் டச் வந்து நமக்கு இந்த ஏரியாவில் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டச் முடிஞ்சிருச்சு, செகண்ட் டச்சும் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் மறுபடியும் மார்க்கெட் இங்கே வந்துருச்சுன்ற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதான் வந்து நமக்கு நாளைக்கான ஐடியல் லெவல் ஆஃப்
அனாலிசிஸ். ஸோ இப்படி தான் வந்து நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் நாளைக்கு. இந்தந்த லெவல்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணி பார்ப்போம். அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேடை ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கைஸ். ஹோப் உங்களுக்கு வந்து நான் சொன்ன அனாலிசிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.